நம்ம என்னதான் மாசக்கணக்கில் ட்ரிப்பு பிளான் பண்ணி வாட்ஸ்அப்பில் குரூப்லாம் ஆரம்பித்து பெருசாக பிளான் பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரீசனை சொல்லி கலந்துக்கிடுவாங்க. ஆனால் திடீர்னு எந்த அரேஞ்ச்மெண்ட் எந்த பிளானுமே இல்லாமல் ஆள் சேர்த்து கிளம்புற ட்ரிப்பு தான் வேறு லெவலில் அமையும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போன ட்ரிப்பு தான் இந்த மூணாறு ட்ரிப். ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம், எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாறு. ஆனால் எப்படி போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன பிளான்னு ஒரு இதுவும் இல்லை. ஸோ போகிற வழியில் அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்படியே போகிற போகில் போக வேண்டியது தான். எங்கள் கேங்கில் எப்போயுமே ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஒவ்வொருத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணது நம்ம விஷ்ணு தான். ஸோ அவங்ககிட்ட மொத்த பாரத்தையும் போட்டுட்டு நாங்கள் ட்ரிப்பு கிளம்புவோமா மாட்டோமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2000 years later. மணி இப்போ 1:30 ஆகுது. ஸோ ஒரு வழியாக வேன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை நம்பி மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக வேன் வந்துச்சு கைஸ். இதான் நாங்கள் போக போகிற வேனு. ஸோ எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி மூணாறில் தான் நிற்கும். மூணாறு போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். 2 seconds later. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளம்பி 5 கிலோமீட்டர் கூட வரல. ஸோ டீ குடிக்கணும்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டி வேற எங்கேயும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டு வந்து நம்ம மூணாறு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணி பூப்பாரா அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இது கேரளாவில் தான் இருக்குது. பட் ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. இங்கே லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து மூணாறு நோக்கி நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப அதிகாலைன்றதுனால பனிமூட்டம் இன்னும் அப்படியே இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் அந்த பாதையெல்லாம் செம்மையாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஏரிகள் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உண்மையிலே வியூலாம் செம்மையாக அழகாக இருந்தது. மூணாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் நிறையா வியூ பாயிண்ட்டு இயற்கை காட்சிகள் நிறையா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் நிப்பாட்டி பார்த்துட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கும் போது பார்த்தது தான் இந்த பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் தூரத்துலேருந்து போகும்போதே அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தில் போய் நிப்பாட்டி அழகாக அதை ரசிச்சிட்டு இருந்தோம். பட் அதில் குளிக்க முடியாது. இது நம்ம கொடைக்கானலில் இருக்கிற சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம். ஆனால் அதோட நல்லா பெரிய ஃபால்ஸாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். நூடுல்ஸு, ப்ரெட் ஆம்லேட்டு, மக்காச்சோளம் அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு டேரெக்டாக மூணாருக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறமா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பற்றி பேசியே ஆகணும். இந்த மலை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் இறங்கி பார்க்கல. ஸோ அப்புறமா ரூம்லாம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேரெக்டாக ஹாட் ஏர் பலூன் ஸ்பாட்டுக்கு தான் வந்தோம். ஸோ இதில் நாங்கள் போய் ரைட் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் பலூன்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ரொம்ப நேரமாக தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் மேலே வச்சுருப்பாங்க ஏரில். ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், காசை பற்றி கவலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அவ்வளோ அமௌண்ட் ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் ஸ்கை ஸ்விங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். இது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் இதை ரைட் பண்ணி பார்த்தோம். இது பெர் ஹெட்டுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே த்ரில்லான ஒரு ரைடுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னோ போதும் சொல்லிடுமா? 1 0 1.1 1.2 1.2.5 மொத்தமாக இந்த மாதிரி 2 ட்ரிப் நம்மளை ஸ்விங் பண்ணி காட்டுவாங்க. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். ஸோ இது சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஸ்விங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஹைட்டாக தான் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுவும் பெர் ஹெட்டுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. விஜய் ப்ரோ கீழே விழுந்தா தேட இமோஷனல் டேமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேராக போனாலும் போகலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போகலாம். அப்படியே இங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருக்கிறாரு. ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் 300 400 போட்டிருந்தாங்க. நாங்கள் ரெண்டுமே வாங்கலை. ஸோ இதுவுமே 2 ட்ரிப்பு. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு.
நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுனுச்சு. செம்மையாக த்ரில்லிங்காக வியூலாம் பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் அடுத்த ஈவினிங்காக வந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் தான். இது மெயின் மூணார்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சரியான டைம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த 5:30 6 மணி ஒட்டி நாங்கள் போனோம். அந்த சீரியல் பல்ப்லாம் போட்டு லைட்லாம் அப்போ தான் ஆன் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் அந்த ஒரு லைட் எஃபெக்டோட பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அதில் ஏறி சுற்றி என்னெல்லாம் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டோம். என்னடா இவன் போன வீடியோவில் கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. உண்மையிலே எனக்கு கண்ணு தெரில, ஜஸ்ட்டு போஸ்ட் தான் கொடுத்தேன். ஸோ பொட்டானிக்கல் கார்டன் தான் பேர். ஆனால் அந்த சீரியல் செட்டு அந்த லைட்டிங்ஸை பார்க்கறதுக்காகவே இந்த கார்டனுக்கு போகலாம். ஸோ இந்த கார்டனும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து ரோடு இருக்கும். நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்க்கும்போதே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ சுற்றி சுற்றி நானும் மணியும் அந்த ரிவர் இருக்க இடத்துக்கே போயிட்டோம். அந்த ரிவர் வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ பட் யாரும் இறங்கிடாதீங்க, ஆல்ரெடி வேலி போட்டு தடுத்து தான் வச்சுருக்காங்க, எச்சரிக்கை போர்டும் வச்சுருக்காங்க. பட் அதை மீறி யாரும் உள்ளே போகாதீங்க. பிகாஸ் அதில் போட்டிருந்தது என்னென்னா அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ தூரத்துலேருந்து ரசிச்சுக்கோங்க, அது வரைக்கும் நல்லது. நாங்கள் போன டைமிங் வந்து உண்மையிலே அருமையான டைமிங் தான் சொல்லணும். ஸோ மழையும் பெஞ்சிட்டு இருந்தது, அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு அதுக்கும் ஃபவுண்டைன் டான்ஸும் போட்டாங்க. வேறு லெவலில் வந்து ஈவினிங் டைமை மூணாரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்பாட்டு தான் அது. ஸோ சடன் பிளான் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்டேக்கு பெருசாக எதுவும் எஃபோர்ட் போடல. கிடச்ச ரூமில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. இன்னொரு நாளும் இங்கே மூணாரில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை.